நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சில நண்பர்கள் இருக்காங்க. இன்னும் 2 நண்பர்கள் காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தானுங்க. அப்ப போயிட்டு இருந்தோன்னு சொல்லி கரடி வந்துருச்சுன்னு சொன்ன உடனே உடனே 2 பேரும் ஓடிடலாம்னா ஒருத்தர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா ஷூ எடுத்து போட்டான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல போட்டுற ஒரே நிமிஷம் ஷூ போட்டு ஓடிடலாம் ஷூ போட்டு அவங்ககிட்ட சொல்லி இவன் ஷூ எடுத்து அவசரமா போடுறான். அப்புறம் போட்டுட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் கேட்கறான், என்னடா ஷூ போட்டா கரடியை விட வேகமா ஓட முடியுமா? இல்ல உன்னை விட வேகமா ஓட முடியும். அந்த மாதிரி நண்பர்கள் அப்படிங்கும் போது கடைசி வரைக்கும் நண்பர்கள் அந்த மாதிரி இருக்கிறது உயிர் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது ஆட்கள் கிடைக்கிறதே ரொம்ப ரேர். ஆனா மகேஷுக்கு அந்த மாதிரி ஆட்கள் நல்ல நண்பர்கள் ஏன்னா அவரே இதனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை எதையும் எதிர்பார்க்காம அப்படி இருந்தும் நண்பர்கள் அவருக்கு அந்த அளவு உதவி பண்ணி அவர் இன்னைக்கு இந்த அளவு அவர் நடிக்கிற ஒரு சூழல் கொண்டு வந்திருக்காங்க. யூடியூப்ல கதாநாயகங்கிற லெவல்ல அவர் பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப்னு சொன்னோம். கண்ணனும் அவருடைய மகேஷும் அவருடைய நண்பர்கள் அவங்க கூட்டாளிகள் எல்லாருமே சேர்ந்து சார்லஸ் எனக்கு எடுத்தோன்னே பயந்துட்டேன். மியூசிக் அப்படின்னு சொல்லி கிரேன் ஷாட் வந்தது. நான் நினைச்ச கதையை வேற என்னமோ நினைச்சேன். டவான் என்னடா இப்படி ஒரு மியூசிக் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் பார்த்தா அந்த கதைக்கு உண்டான ஏதோ இன்னொரு கதை உள்ள வச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. நான் நினைச்ச இந்த கலெக்டர்கிட்ட அந்த வைத்தியர் அவங்க ஒய்ஃப் அவங்க தான் கஷ்டப்படுறவங்க இதுதான் கதைன்னா அந்த மகேஷை வச்சு ஒரு கதை ஒரு லவ் ஸ்டோரி வச்சிருக்காரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் பாட்டு டூயிட் எல்லாம் வரும்போது தான் சரி கதைக்குள்ள ஒரு ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோயின் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் சரி மியூசிக் டைரக்டர் தான் உண்மையிலேயே கரெக்டாக வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கரெக்டாக இது பண்ணியிருக்காரு. கேமராமேன் எல்லாமே அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பத்திரிகை நண்பர்கள் நம்ம தான், ஊடக நண்பர்கள் நம்ம தான் அவங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு டைப்பான ஒரு கதையை எடுத்து அந்த கிராமத்துல இவ்வளவு தூரம் பின்தங்கி போய் கிராமத்தை விட்டு நீங்க இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போனா நான் போனா கூட ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ளேயே எனக்கு அந்த பேடி ஃபீல்டுன்னு சொல்லுவேன். பச்சை பசையில எங்க பார்த்தாலும் கேமரா வைக்கலாங்கிற அளவுக்கு இருக்கு. இப்ப 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் கோபியில சிட்டிக்குள்ள இருந்து சைட்ல போனா தான் பச்சை பசைன்னு ஏதாவது காமிக்க முடியும். என்னன்னா எல்லாம் சைட்டு போட்டு அவங்கவுங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல நல்ல வருமானம் வருது. எதுக்கு இது விவசாயம் பண்ணிட்டு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களும் சேஞ்ச் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிராமங்கள் நிறைய அப்படி இது பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன, ஏன்னா தண்ணி இல்லாம பஞ்சமா இருந்து அந்த மாதிரி ஊரு தாடி போறதுன்னு ஓகே. அது என்னன்னா இயற்கை சதி நமக்கு நம்முடைய எரியாம நம்மளை மீறி நடக்கூடியது ராமநாட்டில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாது. பட் இதெல்லாம் பிளாட் போட்டு இருக்கிற பூமி விவசாய பூமி பிளாட் போட்டு கொடுத்து